இன்னைக்கு சென்னை டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கக்கூடிய சரவணா தங்க நகை மாளிகையில் தாலி உருக்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரதுனால நிறைய பேர் வந்து கயிறு மாற்றுவீங்க, அந்த தாலி உருக்கள்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் கூட நிறைய பேர் வந்து தாலி பிரித்து கோப்பீங்க. அதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். ஒரு பென்டன் ஷேப்பில் 1 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளே 12% வேஸ்டேஜில் இந்த தாலி வருது. இது எல்லா ஷேப்ஸ்லையுமே இருக்குது. ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி வந்து லீஃபி ஷேப்பு, இந்த மாதிரி டைப்பில் எல்லாத்துலேயுமே வந்து நடுவில் வந்து மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சுருக்கு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் கிடையாது. ஸோ அழுக்கெலாம் சேர்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு பொட்டு மாடலில் வருது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரல் டிசைனில் வச்சுருக்காங்க அவுட்லைனு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழிவாக தான் இருக்கும், க்ளோஸ்டு டைப் கிடையாது. ஸோ வந்து இதுவுமே நீங்கள் வந்து அரைக்கெலாம் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கல்யாணங்களுக்கு கூட பட்டம் கட்டுவாங்க. காசே எடுத்து பட்டம் கட்டுறதை விட இந்த மாதிரி புது புது டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் கட்டும்போது வாங்கிக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோவில் வெறும் தாலி உருக்கள் மட்டும் இல்லாமல் அது கோக்கிறதுக்கு உண்டான செயின் வந்து நிறைய பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேல் வரிசையில் இருக்கிறதுலாம் மகாலட்சுமி போட்டு, அடுத்தது அந்த மாங்காய் உருக்கள், அடுத்தது வந்து வாழை சீப்பு, அன்னாசி, இந்த மாதிரி வந்து நிறைய தாலி உருக்கள் வந்து இந்த ட்ரேயில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் கூட கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ் டைப்பு, தேன் கூடு, பட்டர்ஃப்ளை, மயில், இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நிறைய வரதெல்லாமே இருக்குது. அண்ட் இந்த உருக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா 900 மில்லிகிராம்லேயே ஸ்டார்ட் ஆகுது. 1 கிராம் கூட கிடையாது. 1 கிராமுக்கு கம்மியாகவே ஸ்டார்ட் ஆகி 2 கிராம்குள்ளே முடிஞ்சிருது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 14% தான் அதுக்கு இருக்குது. இது ரொம்பவே கம்மி வெளியில் இருக்க கடைகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் ரைட் டைம். அண்ட் ஆல்சோ ஆடி பெருக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாலி உருக்கள்லாம் ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா 10% வந்து அமௌண்ட் முன்பணம் கட்டி நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி வச்சு நீங்கள் ஆடி பெருக்கு அன்னைக்கு நகை வாங்கும்போது விலை குறைஞ்சிருந்தா அதே விலைக்கும், விலை அதிகமாக இருந்தால் என்னைக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணுறீங்களோ அந்த ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம். இந்த மகாலட்சுமி போட்டு பாருங்கள். ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் வருது. இது எல்லாத்துக்குமே வந்து அரக்கு ஊற்றணுங்க. உள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னா அதில் நீங்கள் அரக்கு ஊற்றினா மட்டும்தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம லைஃப் லாங்காக நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாத பிகினர்ஸ்க்காக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அன்னாச்சி காய் பார்க்குறீங்க. பார்க்க சின்னதாக இருந்தாலும் மேலே அந்த காது வந்து நல்லா ஸ்டர்டியாக தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நினைக்கலாம் 1 கிராம் 2 கிராம் இருக்கே, இது வந்து எப்படி இருக்கும், அழுத்தமாக இருக்குமா அப்படின்னு நினைப்போம். பட் வந்து அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள அரக்கு ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு லைஃப் நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்கு
நெக்ஸ்ட் இந்த நாகவல்லி முகூர்த்தம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பொட்டு வந்து கட்டிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து தாலிலாம் கட்டுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் கூட அந்த பழக்கம்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு யாரும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபேன்சியாக வந்து நிறைய உருக்கள் கோக்கும்போது இந்த பொட்டும் ஒன்று கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பாங்க. ஸோ வந்து நிறைய கோக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ வந்து இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு கல் வச்சு கல் வைக்காம இல்லை வந்து ஒரு அவுட்லைன் வர மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தாலி உருக்கல்னாலே மோஸ்ட் ஃபேவரட் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவழம் கோக்கிறது தான். கண்டிப்பாக வந்து எல்லா தாலி கோக்கிறதுலையுமே வந்து ஒரு பவழம், ஒரு முத்து, ஒரு கருகமணி இதெல்லாம் வந்து கோக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இதெல்லாம் கோத்தாக்கா. இது கூட வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம்குள்ளே தாங்க இருக்குது. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. அண்ட் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 16% வருது. ஃபஸ்ட்டு பார்த்த பவழம்லாம் நீட்டு ஷேப்பில் பார்த்தோம். இப்போ பக்கத்தில் வந்து குண்டு ஷேப்பில் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முத்து இல்லாத ஒரு தாலி ஒரு இருக்கவே இருக்காதுங்க. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டும் அதுதான். அது கோக்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்கவே வந்து ரொம்ப வந்து நம்மளுடைய அந்த தாலி கோக்கும்போது நம்மளுக்கே ஒரு வந்து மன நிறைவு கிடைக்கும். அந்தளவுக்கு சூப்பரான அது ஒரு ஐட்டம் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருகமணி இல்லாமல் யாருமே கோக்க மாட்டாங்க. அது ஒரு கண் திருஷ்டியை கூட போக்கக்கூடியது. ஸோ வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் கோக்கலைன்னா இனிமேல்ட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கூட நீங்கள் அதை கோக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அது நம்மளுக்கு இருக்கிற கெட்டது இதெல்லாம் வந்து விளக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க. ஸோ அடுத்ததாக வந்து முத்து தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த முத்தோடைய அந்த வேல்யூ இதெல்லாம் ஒரிஜினல் தாங்க, செமி இதெல்லாம் கிடையாது, ஒரிஜினல் முத்து. அதுக்கு மேலே மட்டும் இந்த தங்கத்தில் வச்சு அந்த காது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வெயிட்டு தான் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. கால் காசு அரை காசுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காசு இல்லாத ஒரு தாலி உருவே இருக்க முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மெயினாக இடம் பிடிக்கிறது வந்து இந்த காசு தான். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 கிராம் அதை தான் வந்து கால் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து 300 மில்லி 200 மில்லியில் வரக்கூடியது. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யாருக்காவது வந்து பட்டம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த வீடியோவில் வருது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரேயில் இருக்கிறதுலாம் வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராமில் வரக்கூடிய காசு கலெக்ஷன்ஸு. இதுக்கு முக்கியமாக வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 6% தான் போட்டிருக்காங்க. இது காது வர்றதுனால அந்த வேஸ்டேஜ். அப்படி காது இல்லாமல் வேணும், வெறும் காயின்ஸாக வேணும்னா நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை மட்டும் ஒரு 3% கட்டி வாங்கிக்கலாம். இந்த காயின்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 22 கேரட் கோல்டு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பின் சைடு இந்த காதுக்கு மேலே இந்த நம்ம சரவணா ஸ்டோரோடைய அந்த சீலுமே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்போ மாற்றணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு நல்ல வந்து ரீசேல் வேல்யூ கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைனில் உள்ளுக்குள்ளே வந்து அன்னம், மயில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கெலாம் நம்ம அரக்கு ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியும். நல்லா தட்டையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரவுண்ட் ஷேப்பில் கூட சிலதெல்லாம் வந்து இதே மாடலில் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அன்னம் டிசைனில் இருக்குது. இதெல்லாமே வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராமில் தான் இருக்குது. 12% வேஸ்டேஜில் வரக்கூடியது. உங்களுக்கு நான் கிட்ட எடுத்து க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன். பின் சைடு பாருங்கள், நல்லா தட்டையாக தான் இருக்குது. அழுக்கெலாம் உங்களுக்கு சேராது இதில்.
நெக்ஸ்ட் 1 கிராம்லேருந்து 2 கிராம்குள்ளே வரக்கூடிய இந்த நாமம், சங்கு, சக்கரம் இந்த மாதிரியான தாலி உருக்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கோக்குற வழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கனாலும் இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரை டைப்பில் வரக்கூடியது, சூரியன், சந்திரன் இந்த மாதிரி கூட கோப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆல் பீப்புளுமே எல்லாருமே கோக்கக்கூடியது தான். நடுவில் வந்து இந்த பிங்க் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. பின்னாடி நல்ல மழன்னு நல்லா க்ளோஸ்டு டைப்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ்லாம் வந்து விழுன்ற கவலை கூட நம்மளுக்கு இல்லை. அடுத்ததாக வந்து இந்த சக்கரம் மாடலில் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க. மல்டி கலர் ஸ்டோனு, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி வந்து 3 காம்பினேஷனில் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து மாங்காய் ஷேப்பு. மாங்காய் ஷேப்பு வந்து எங்களுக்கு கல் வச்சு வேணுங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து நல்ல க்ளோஸ்டு டைப்பில் பண்ணியிருக்காங்க. இதே வந்து வேறு கல் வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நல்லா குட்டியாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. காது பாருங்கள் நல்லா ஸ்டர்டியாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து வாழை சிப்பு மாடல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய அட்டிகையில் வர பெண்டன்ட் மாடலில் இருக்குது பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை சிப்பே வந்து இந்த மாதிரி கிளிட்டரிங்காக நல்லா அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். கீழெல்லாம் அரும்பரும்பாக அந்த கோல்டன் கலரில் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப்பில் தான் வருது. பின்னாடி எல்லாத்துலயுமே வந்து கடையோட அந்த சீல் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மகாலட்சுமி அம்மன் பொட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டோன் மாடலில் என்கிட்ட இல்லைங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒன்று புதுசாக தேடிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதிலே வந்து நிறைய கலர்ஸில் வந்து மல்டி கலர்ஸில் கூட நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையுமே இருக்குது. இதுவுமே 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே வரக்கூடியது தான். பட் வேஸ்டேஜ் வந்து 20% வரக்கூடியது. இது பார்த்தீங்களா சூப்பரான பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரக்கூடியது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பேர்ட்ஸ் டைப்பு அண்ட் ஆல்சோ வந்து நிறைய லீஃபி டைப்ஸு, புது புது டிசைன்ஸ் இப்போ தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரேயில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் கடையில் போய் காட்டும்போது உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம வீடியோவில் கூட காட்டலாம். இந்த மாதிரி நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, சரவணா தங்க நகை மாளிகையில். இந்த தாலி ஊர் பாருங்க தேன்கூடு ஷேப்பில் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ ஷேப்பில் வந்து அந்த தேன்கூடு டைப்பு அதில் ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதில் வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அதுலேயுமே மேலே வந்து பிங்க் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நட்சத்திர டைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாத அந்த பட்டர்ஃப்ளையை, மயில், அன்னம் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான பீஸுங்க இதெல்லாம். ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கூட பாருங்க தாமரை ஷேப்ல இருக்கு. இப்போ வர மகாலட்சுமி நோம்புக்கு வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கே நீங்க வாங்கி பூஜையில வச்சு படைச்சு கோத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து தாலி உருவாவும் கோத்துக்கலாம். அதே சமயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அருணா கொடியில் வந்து கோக்குற அந்த உருவாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து அருணா கொடியில் வந்து கோப்பாங்க. இந்த மாதிரி நீட்டாக தொங்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படின்னு வந்து ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லாம் மொத்தமாக வேணும்னாலும் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியும் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு அருணா கொடியில் வந்து கோக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட தாலியில் கூட கோத்துக்கலாம்.
இது எல்லா உருவுமே சேர்ந்து ஒரு 6 கிராம் 3/4 பவுனில் வந்திருக்கு. வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, 12% தான். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட விரும்பி கேட்டது, இந்த மாதிரி வந்து தாலி கோக்குற அந்த செயின்ஸ், அட்டாச்சபிள் செயின்ஸ் காட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய உமன்ஸ் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கிறீங்க, ஆஃபீஸில் நிறைய பேர் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கயிறுலாம் கோத்துட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கணும்னே தயாரிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குதுங்க. ஸ்க்ரூ டைப்பில், நம்ம சரடு மாடல்லையே, அந்த சரடு மாடல்லே முறுக்கு செயின் மாடலில், இந்த மாதிரி மேட்சாக கூட நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ உரு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் லென்த் வைஸில் பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் தாலி குண்டு இது மட்டும் சிம்பிளாக கோத்துக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2.5 கிராமில் 8% வேஸ்டேஜில் வரக்கூடியது. இல்லைங்க, என்கிட்ட வந்து ஒரு 15-20 உரு இருக்குதுங்க, எல்லாத்தையும் ஒரே இதில் கோக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 கிராமில் 8% வேஸ்டேஜில் வரக்கூடிய இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம தாலி சரடு மாடல்லே வரக்கூடிய இதனுடைய வெயிட் வந்து 4 கிராமுங்க. வேஸ்டேஜுமே வந்து 8% தான். ஸோ இதில் வந்து தாலி கூட வந்து நீங்கள் காசு, ஒரு மகாலட்சுமி அம்மன் போட்டு இது ரெண்டும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஆசாரிக்கிட்ட போகாமையே அப்படியே நகைக்கடையில் வாங்கினோமா, வீட்டில் எடுத்துன்னு போய் அந்த ஸ்க்ரூவை அழகாக கட்டிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 2-3 உருவ கோத்தமா அப்படின்னு இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியான வேலை. இந்த வந்து அடிக்கடி போயிட்டு ஆசாரிக்கிட்ட சப்போஸ் நீங்கள் கைட்டு சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், சிலதை கைட்டி வச்சுக்கணும், போட்டுக்கணும்னா நம்மளே கைட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கம்பி டைப்புங்க. இதெல்லாம் வந்து அப்படியே நாங்கள் வளைச்சி விட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டைப்பு தான். இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிக்கும், இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 5 கிராமில் வருது, 6% வேஸ்டேஜில் தான் வருது. அதிலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராமில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூ இது. ஸோ வந்து நிறைய பேர் நினைப்பீங்க தாலி தங்கத்தில் போடலாம், பட் அதில் கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு இருந்தால் தாங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாணக்குழலாம் வாங்கிக்கோங்க. அந்த அட்டாச்மெண்ட் கயிறுலே வந்து இந்த நாணக்குழலாம் கோக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து செயின் மாதிரியும் தெரியும், அதே சமயத்தில் நம்ம வந்து மஞ்சள் கயிறும் கொஞ்சம் கோத்துருக்கோம் அப்படின்ற மன திருப்தியும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிராம்லேயே வருதுங்க. ஒரு இதில் வந்து 2 பீஸ் வந்திருக்கு. இந்த நாணக்குழலாம் பாருங்கள், ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குங்க. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு நினச்சின்ட்டு ரொம்ப வெயிட்டு கம்மியாக வாங்காதீங்க. அட்லீஸ்ட் 1 கிராமுக்கு வந்து 2 குழா நாணக்குழா வர மாதிரி வாங்குங்க. அதுதான் வந்து நல்ல விஷயம். ஏன்னா வந்து நம்ம வந்து கம்மியாக காசை மிச்சம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடிக்கடி மாத்திர மாதிரி ஆகிடும். கம்மியான வெயிட்டில் வாங்கினோம்னா நசுங்கிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டர்டியாக இருக்கிற மாடலை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 800 மில்லியில் வரக்கூடியது தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த நாணக்குழல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த வரும்பு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து தாலிக்கு கூட சைடில் கூட அந்த மாதிரி மாடலில் வந்து கோப்பாங்க. சில பேர் வந்து குண்டு டைப்பில் வந்து வாங்கி அந்த தாலிக்கு சைடில் போடுவாங்க. அந்த குண்டு மணியுமே வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து தாலி வாங்குறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தாலிக்கு வந்து சைடில் கோக்கக்கூடிய குண்டு மாடல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்புங்க. அது
மேலே வந்து நிறைய இந்த மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டைப்பு. ஸோ வந்து தாலியும் கூட இங்கே நிறைய எல்லா வகையினருக்கான தாலியுமே இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அது வேணும்னாலும் சொல்லுங்கள், தனி வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா வந்து இதுவே ரொம்ப லென்த் ஆகிட்டதுனால உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். வேணுன்றவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கோல்டு ஷாப்பிங்க்குனே வந்து தனி பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் அண்ட் கோல்டில் வர நகைகள் இதெல்லாம் வந்து எல்லா கடையில் இருந்துமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிலது குறிப்பிட்ட மாடல்லாம் நம்ம உங்களுக்கு வேணும், சில ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போய் பாருங்கள். ஸோ மேலே கூட பாருங்கள், போய் பார்க்க முடியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஐகார்டில், அதில் கூட நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு 1/4 கிராம், ஏன் 200 மில்லிகிராம்லேருந்தே வந்து காசுலாம் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யாருக்காவது மொய் எழுதணும், அவங்க வந்து விலை கம்மியாக இருக்கும்போது எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் விலை அதிகமாக இருக்கும்போது அவங்க செஞ்ச 1 கிராமே உங்களால் செய்ய முடியாது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி பட்டம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து வளைகாப்புக்கு போடக்கூடிய அந்த காப்பு வளையல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வெறும் 2 கிராமில் தாங்க வருது, 2 கைக்குமே போடக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கியோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா வளைகாப்பு டைமில் பெண்களுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால் அப்படியே அவுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. வெறும் 2 கிராமில் தாங்க இருக்குது. வேஸ்டேஜுமே 10% வரக்கூடியது தான். ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான், என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உடனுக்குடனே வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.